குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சன். கிராண்ட்மா கிச்சனில் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாமாவுக்கு உடம்பு முடியாது போனதுனால கொஞ்சம் போட முடியல வீடியோ. இப்போ மறுபடியும் நல்லபடியாக ஆற்றுக்கு வந்தாச்சு. இப்போ உடம்புக்கு எல்லோரும் வயசானவா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தகுந்தா போல் ஒரு பொங்கல் சொல்லி தர போகிறேன். ஏன்னா பொங்கல்னால எல்லாருக்கும் அஜீரணம் அந்த நெய்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ஆகாதுன்னுவா. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக கொத்தமல்லி போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இது நம்ம வெறுமனா அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு இதை ஐஸ் வாட்டரில் போட்டு தான் அரைக்கணும். அதை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் பொங்கல் அரிசி எடுத்துக்கிட்டுருக்கேன். ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு. இது நல்லா களைஞ்சிட்டு நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிறோம். இது எப்போவுமே மாமூலாக நம்ம பொங்கல் பண்ணுற மெத்தட் தான். இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் எப்படி சேர்க்கறது வேண்டி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சாச்சு. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விடுறோம். இதை மூடிடலாம். இது இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அது வெரி டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி. இந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றிங்கன்னா அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஐஸ் வாட்டர். இதை வேணும்னா அரைச்சிக்கலாம். இதே மடங்கியாச்சு. இப்போ வெந்திருக்கு இல்லையா நல்லா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த அரைச்சி இப்போ நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி ஜூஸை விடுறோம். இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஐஸ் வாட்டர் ஊற்றுறோம். இப்போ இதை எடுத்து நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சிடலாம். இந்த செட்டு ஆகணும் இல்லையா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வரத்துக்கு கொஞ்சம் நெய், ஒரு அரை ஸ்பூன் நெய் தான் முதல்ல விட்டோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்கேன். இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ தாளிப்பு இருக்கிற 2 டீஸ்பூன் நெய், மொத்தம் 3 டீஸ்பூன் தான். முதல்ல அரை டீஸ்பூன் விட்டோம், இப்போ அரை டீஸ்பூன், இப்போ 2 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறோம் தாளிப்புக்கு. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இஞ்சி அதில் அரைச்சாது, அதனால் இப்போ இஞ்சி ஜூஸ் அதில் போயாச்சு. இன்னும் ரொம்ப நல்ல உடம்புக்கு சத்தான செரிமான சக்தி கொண்டதில் இதில் போட்டாச்சு. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகாய். இந்த பெருங்காயத்தை இந்த நெய்லேயே போட்டுருங்க, பொரிக்க மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நெய் சுடுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கிற காரணம், அப்படியே இந்த மிளகோட வாசனை அருமையாக பொறுமையாக நிதானமாக வரும். அந்த நெய் சுட சுட மிளகு பொரிஞ்சு, ஜீரகம் பொரிஞ்சு, பெருங்காயம், கருவேப்பிலை பொரியும் வர இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ரொம்ப கொதிச்சப்புறம் நம்ம போட மாதிரி அது வேறு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். போட்ட உடனே நம்ம மிளகு ஜீரகம் போட்டுருவோம். நெய்யை ஊற்றின உடனே நெய்யும் சுடு பார்த்திங்களா, வெடிக்கிறது பார்த்திங்களா. இப்போ இந்த டேஸ்ட் நல்ல வாசனை வருது. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கணும். பொங்கல் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம
ஏன்னா ஜீரணத்துக்குள்ள அத்தனையும் இதை போட்டாச்சு. கொத்தமல்லி அவ்வளோ நல்லது. பச்சை கொத்தமல்லி நம்ம சாப்பிடும் போது எடுத்து போட்டுருவோம், ரசத்தில் போட்டு எடுத்து போட்டுருவோம். தொகையில் ஒன்று தான் உள்ளே போகும். ஆனால் பொங்கலுக்கு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து போட முறை காலையிலேயே நமக்கு நல்லா ஜெரிமானத்துக்குள்ள அத்தனையும் உள்ள நமக்கு வயிற்றுக்கு போகும். ரொம்ப நல்லது. ஆஃப் பண்ணிக்கிறோம். சத்தான கொத்தமல்லி பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிகவும் சத்தான சட்னி. கேரட், தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வேர்க்கடலை. இப்போ ஒரு அரை தக்காளி வந்து புளிப்புக்காக அதுக்கு புளி வைக்க வேண்டாம். அரை தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேணும்னு அரைக்கிறப்போ இந்த வறுத்து வச்சதை தூக்கி கொட்டிடும். நல்லா குழஞ்சி போச்சு பொங்கல். அந்த பச்சை வாடை போகணும். அந்த கொத்தமல்லியும் புதினா அரைச்சிருக்குலையும் அந்த வாடை போன அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். அருமையான கொத்தமல்லி பொங்கல் ரெடி. இதுக்கு கேரட்டு, நல்ல சத்தான வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஒரு சட்னி, இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். கார்னிஷ்க்கு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டுருவோம். அருமை. கொத்தமல்லி சாப்பிடலன்னு கவலைப்பட வேணாம். இந்த பொங்கலை குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டால் சத்து தானாக உள்ள போயிடும். பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சத்தான பொங்கல் பண்ணி கொடுத்துருக்கேன், செஞ்சு காமிச்சிருக்கேன். கொத்தமல்லி பொங்கல் எப்படின்னு எல்லா வியூஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.